Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's healthy samayal. Hello friends, welcome to Kutti's healthy samayal. Be positive, be healthy. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மேங்கோ பாத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது சீசனல் ஃப்ரூட். நமக்கு இந்த சீசனில் மேங்கோஸ் நிறையவே கிடைக்கும், ஏன்னா இது மேங்கோ சீசன். ஸோ இந்த சீசனில் கிடைக்கிற மேங்கோவை வச்சு நாம் மேங்கோ பாத் தான் செய்ய போகிறோம். இது எப்பவும் செய்கிற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இதில் நம்ம எப்படி செய்யணும் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுக்காக நான் ஒரு மேங்கோ எடுத்திருக்கேன். இது வீட்டில் காய்க்கிற மேங்கோ தான், அதனால் நான் நல்லா கழுவிட்டு தோலோடு நான் அரைக்க போகிறேன். நீங்கள் மேபி வெளியில் வாங்குறத நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா தோலை நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, இது நான் ஆஃப் மேங்கோ வந்து பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், ஆஃப் மேங்கோ துருவி எடுத்திருக்கேன், ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். நீங்கள் இது ரெண்டுத்தில் எப்படினாலும் செஞ்சு அரைச்சிக்கலாம். நம்ம மிக்ஸியில் தான் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இதுக்காக நான் ஒரு 3 பீசஸ் தேங்காய் எடுத்திருக்கேன், சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் இது கீரி எடுத்திருக்கேன். இப்போ நாம் இது எல்லாத்தையும் மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. நான் பச்சை மிளகாயில் இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன். நீங்கள் வேணும்னா அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். அதே போல் காரமும் உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து. இப்போ நாம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்காது, பட் இதுதான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா குறைக்குறான ஒரு பேஸ்ட் கிடச்சிடுச்சு. இப்போ இதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். இதை நாம் நல்லா துருவி எடுத்துக்கலாம். ஓகே, கேரட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மேங்கோ பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. 1 கப். 2 பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்காக. அடுத்ததாக கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பீனட்ஸ், அதாவது வேர்க்கடலை. எனக்கு இன்றைக்கி வறுத்த வேர்க்கடலை தான் அவைலபிளாக இருந்தால் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் இதை தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு குக்கர் வச்சு அதில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக நெய் ஆட் பண்ணுறோம், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் சூடான பிறகு அதில் நாம் 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த சீரகம் பொரிஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரியட்டும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் தாளிக்கு எடுத்து வச்சுக்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் உங்கள் விருப்பம் தான். நீங்கள் இன்னும் கூட காரம் வேணும்னா நீங்கள் 3-4 வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா மேங்கோ வந்து புளிக்கும், அதுக்கு காரமும் நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பீனட்ஸ் வேர்க்கடலை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நமக்கு வேர்க்கடலை பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மேங்கோ பேஸ்ட், அதாவது மேங்கோ தேங்காய் ப்ளஸ் பச்சை மிளகாய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க அந்த பேஸ்ட் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே இந்த பேஸ்ட் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வதங்கின பிறகு அதோடு நம்ம துருவி எடுத்து வச்சுக்க கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நாம் அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலேயே நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நான் இதுக்காக பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 300 கிராம்ஸ் 300 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நாம் ரைஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதோட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை 1 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். இது மிக்ஸி ஜார் கழுவி எடுத்த தண்ணி தான், அதான் ஒயிட்டாக இருக்குது. அடுத்ததாக 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி அரிசியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். ஸோ டோட்டலாக 2.25 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவோம், 1க்கு 2ன்னா. பட் நம்ம இப்போ மிக்சர் ரைஸோட பிரியாணி செய்யும்போது 1/2 டம்ளர் இல்லை 3/4 டம்ளர் நாம் கம்மியாக வைக்கும்போது நமக்கு சாதம் நல்லா உதிரியாக கிடைக்கும். மேங்கோ பேஸ்ட்லேயும் நமக்கு கொஞ்சம் தண்ணி இருக்கும். அடுத்து நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லைட்டாக குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணி வச்சா போதும். அதுலேயும் நல்லா தண்ணி வற்றி வந்துடும் பாருங்கள். இப்போ நாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மேலே எண்ணெயோ இல்லை நெய் ஏதாவது 1 ஸ்பூன் நம்ம மேலே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம குக்கரோட மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம்.
வெயிட் போட்டுடலாம். வெயிட் போட்டு சிம்மில் வச்சு நாம் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். 5 to 7 மினிட்ஸில் இது வெந்து வந்துடும் நமக்கு. இப்போ நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நம்மளோட ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஹீட்லேயே நாம் நறுக்கி எடுத்து வச்சுக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மேங்கோ பாத் ரெடி ஆகிடுச்சு. இதை நாம் சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். இதோட உருளைக்கிழங்கு வறுவல் போன்ற ஃப்ரை ஐட்டம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபி. ஏன்னா இதில் எல்லா சுவையுமே இருக்கும். மாங்காயோட புளிப்பு தன்மை, கேரட்டோட இனிப்பு சுவை, பச்சை மிளகாயோட காரம், இது 3 சுவையும் சேர்ந்து இதோட டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நம்ம லைஃப்பை போல் ஒரு சுவையான ஒரு ரெசிபி தான். நம்ம லைஃப்பில் எப்படி இன்பம் துன்பம் போன்ற சூழ்நிலையில் கலந்து வருவதனால தான் நமக்கு ரொம்பவும் த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்ம லைஃப். அது போல் தான் இந்த ரைஸ் ரெசிப்பியும் எல்லா சுவையும் கலந்துருக்கிறதோடு நமக்கு ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ஒரு சீசனல் ஃப்ரூட் ரெசிபி தான். நமக்கு இந்த சீசனில் மேங்கோஸ் நிறைய கிடைக்கும். இந்த டைமில் மேங்கோஸ் வாங்கினாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லா என்ஜாயும் பண்ணலாம். ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.